கமிஷனர் சாரை பார்க்கணும். நீங்க யாரு? வசந்தி தமிழ் செல்வன். ஓ, அங்க வெயிட் பண்ணுங்க. நாளை மறுநாள் உங்கள் ப்ரோக்ராம் என்ன? ஒர்க்கிங் டே சார். ஆஃபீஸ் போகணும். வேற வேற ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேணாம். டோன்ட் வரி, லீவ் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். மிதிலா உங்கள் பொண்ணா? ஆமாம் சார். 2 நாளைக்கு முன்னால் ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட மிதிலா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த கேள்வியை கற்றுக் கொடுத்தது யாருன்னு மிதிலா கிட்ட கேட்டிருக்கார். எங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கா. அவர் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நேரடியாக அழைச்சிருக்காரு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாளை மறுநாள் காலைல 8 மணிக்கு தாஜ் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்டோட பிரசிடென்ட் உங்களை சந்திக்கிறார். அதுக்கான அழைப்பை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock அஃபிஷியல் வெஹிக்கிள்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாளைக்கு நைட்டே நீங்கள் தாஜ் ஹோட்டலில் தங்க வேண்டியிருக்கும். உங்கள் துணைக்கு வேணால் வீட்டில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரசிடென்ட்டோட மீட்டிங் உங்களோட மட்டும்தான். ஸோ பி ரெடி பை 4 o'clock டுமாரோ. சார், ஆக்சிடென்ட் கேஸ் சம்பந்தமாக நாளைக்கு 5 மணிக்கு டி நகர் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த கேஸை பற்றி தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட் கேஸ் வில் பி செட்டில் டவுன் கம்ப்ளீட்லி. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தேட். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். யூ ஆர் அண்டர் அவர் ப்ரொடெக்ஷன் பிகாஸ் ஃப்ரம் திஸ் மொமெண்ட் யூ ஆர் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நல்லா கேட்டியா? பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒன்றும் கிடையாதே. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டை பார்க்கணும்னா கமிஷனர் சொல்லுவாரு. சரியான கூறு கட்டவ. அப்ப பிரசிடென்ட் கிட்ட நீங்க கேட்க சொல்லியா? அவ ஸ்கூலுக்கு பிரசிடென்ட் வர்றதே எனக்கு தெரியாது. இல்ல, நீ மிதிலாவுக்கு ஏதாவது வீடு கதை சொல்லி கொடுத்திருப்ப. அது அவ அப்படியே அவர்கிட்ட கேட்டிருப்பான். மனுஷன் திணறி போயிருப்பாரு. யாரு? இந்தியன் பிரசிடென்ட்டா? ஒன்ன டேய், எப்படி இந்த மேட்டர் லீக் ஆக போகுது? டிவி பத்திரிகைன்னு இந்த தெருவே பரபரப்பு ஆயிடும் பாருங்க. பேட்டியும் போது நானும் கூட இருக்கலாம்ல. நீ எதுக்கு? 40 வருஷமா டிவியே தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்ப டிவியில வரதான். பேட்டியை கொடுக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு. அப்படியே கொடுத்தாலும் அவ என்ன கேட்டான்னு எனக்கு தெரியாதே. ஆமா, ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் தான். மிதிலா வரட்டும். இதுதான் ஜனாதிபதி மாளிகை. அவர் இருக்கிற இடம். அப்பா, சொந்த வீடா வாடகை வீடா? கவர்மெண்ட் வீடு, வாடகை கிடையாது. அது எப்படி? கவர்மெண்ட் கோட்டேஷன்னா கொஞ்சமாவது வாடகை இருக்கும் இல்ல? ஹலோ, உங்க கையால டீ சாப்பிடணும் போல் இருக்கு. உள்ள போய் போட்டு வாங்க. போங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது டூர் போனப்போ ஜனாதிபதி மாளிகையை தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஆனா உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதான் ஜனாதிபதியே உன்னை பார்க்க வராரே. ஆமா, உன் கூட யார் வரா? நான் போல. அவர் தனியா உட்காந்து டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான். நீங்க போலனா அவர் கருப்பு போனப்படி அனுப்பிடுவாரு. உன்னையும் டீ போடுறது உள்ள அனுப்பணுமா? சும்மா ஏதாவது. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து தவற விட்டுறாதம்மா. ஆனா அந்த கேள்வி அது அம்மாடி, பிரசிடென்ட் கிட்ட நீ என்ன கேள்வி கேட்ட? என்னன்னு சொல்ல மிதி. பிரசிடென்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல உன் கோவத்தை விட்டுட்டு என்ன கேட்டேன்னு சொல்லி தொலை. சரி, நீ என்கிட்ட பேச வேணாம், நானும் உன்கிட்ட பேசல. என்ன கேட்டேன்னு சொன்னா போதும். என்ன கேட்டா நான் அப்படி ஒரு கேள்வி கேட்கவே இல்ல.
மிதிலாவே கேட்டிருக்கான்னு சொல்லிடுவேன். அப்ப என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் போய் சொல்லையே, இது எங்கள் அம்மாவோட கேள்வின்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். சரி, சமாதானமா போயிடலாம். நான் பிரசிடென்ட் கிட்ட பேசி நீ அயர்லாந்து போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன கேட்டேன்னு சொல்லுடி. 13 வயசாவது, தலை பிடிக்க தெரியல, யூனிஃபார்ம் அயன் பண்ண தெரியல. அம்மா குமான் வருவல்ல, அயன் பாக்ஸ மூஞ்சில தேக்கிறவா. நீ ஏன் வயித்துல பிறந்தன ஒரு கேள்வி இருக்கு. நான் எழுதி கொடுத்த கேள்வியை தானே நீ பிரசிடென்ட் கிட்ட கேட்ட? த ரோல் ஆஃப் ரேடியோ இன் பில்டிங் ஆர் நேஷன். அது ஸ்கூல்லே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, எங்க வச்சேன்னு தெரியலையே. இது பாருங்க. அந்த வாணி ராணி சீரியல்ல வாணி கட்டிட்டு வந்து புடவை இருக்கேன். நல்லா இருக்கியா? டீச்சர் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டிவில பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்டூடண்ட் சொல்லி சொல்லியே நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்களா? சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ஏன் மருமக? நீங்க வசந்தி மேம் தானே? ஆமா மேம், நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஹே தீபா, போய் நீ ஏன் மருமக தான். கங்க்ராட்ஸ் மேம். என்ன கேள்வி அது? போட்டோ காட்டு. அது சஸ்பென்ஸ், செக்யூரிட்டி ரீசன்ஸ். யார் இவங்க? 1 மணி நேரமாக இருக்கிற படையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. துளசியம்மா, கடப்பையனை கூப்பிடுங்க. ஐயா, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். பிரசண்ட் இவங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. பேப்பர் டிவில எல்லாம் கூட சொன்னாங்களே. அப்படியா? ஆமாங்கய்யா. பெரிய இடத்து சமாச்சாரம். சரி, ஃபோட்டோ தானே, எடுத்துகிட்டு போட்டோம். ஹே வசந்தி. கிரிஜா, எங்க இருக்க? ஆபீஸ் கேண்டீன் போயிட்டு இருக்கேன். உனக்கே என்னம்மா லீவை போட்டு ஜாலியா இருக்க? அது இருக்கட்டும், அந்த ஊருக முஞ்சு எங்க இருக்கா? யாரு? ராணியா? கேண்டீனுக்கு தான் போனா. நீ உடனே அங்க போ. எதுக்கு? சீக்கிரம் போ. அவளுக்கு முன்னாடி நான் பிரசிடென்ட்ட மீட் பண்றத பத்தி பேசு. ஓ, ஓகே ஓகே ஓகே. வசந்தி, என்ன கலர் புடவை? ஐயோ, பிரசிடென்ட்ட பத்தி பேசு. பிரசிடென்ட்டே பேசினாரா? ஐயோ, குடும்பத்தோட லஞ்சா? கொடுத்து வச்சவடி நீ. செத்தாடி அவ. கலக்கு கலக்கு. அதிர்ஷ்டக்காரிடி நீ. ஒரே நாள்ல பிரசிடென்ட்ட பாக்குற, கவர்னரை பாக்குற. எப்படியும் இந்த வருஷம் ஜூனியர் சூப்பரிண்டெண்டன்ட்டா ப்ரொமோட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னைய கொஞ்சம் பாத்துக்கோடி. ஐயோ, இப்படிலாம் கலக்கினா நானே செத்துடுவேன் போல இருக்கே. அவ என்ன ரத்த கண்ணீர் பார்ட் 2 ஆயிருப்பாளே. என்னால பார்க்க முடியலையே. என்னது? வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குதா? என்னாலயே முடியலடி. கண்டிப்பா உனக்கு ஒரு கம்மலாவது வாங்கி பிரசன்ட் பண்றேன் கிரிஜா. என்ன? கவர்னரோட மீட்டிங் ஃப்ரைடே தான். ஏன்னா பிரசிடென்ட்டோட மீட்டிங் Thursday முடிஞ்சு டின்னர் இருக்கும். தினத்தந்தில அரப்பக்கம் போட்டிருக்கேன். படிக்கலையா? நான் எப்பவும் போல சிம்பிளா தான் இருக்கேன். இப்ப கூட பஸ்ல தான் டிராவல் பண்றேன். ஓ மேம், நீங்க உட்காருங்க. பரவாயில்ல 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 மேம், ப்ளீஸ் உட்காருங்க. ஹலோ கிரிஜா, நான் இன்னும் பிரசிடென்ட்டை பார்க்கவே இல்லை. இப்பவே இப்படி இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறம் பேப்பர் டிவில எல்லாம் போட்டோவோட முழு செய்தி வரும். அதுக்கப்புறம் எனக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு தான். சார், டைம் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் பாருங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வா. ஏய், கெஞ்சி கேக்குறேன்டி, டென்ஷனா இருக்கு. இப்ப வாத சொல்லு. என் வயித்துல இருக்கும்போது தான் என் பொண்ணா இருந்த. அதுக்கப்புறம் உன் அப்பாவுக்கு புள்ளையா வளர்ந்துட்டேன். கடைசி வரைக்கும் இப்படியே இரு.
வணக்கம்க்கா. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு ஃபோன் பண்ணு. போயிட்டு வாங்க. என்ன ஹோட்டல் இது? ஃப்ரிட்ஜில் பாலை தான் வைப்பாங்க, நம்மளே கொண்டு வச்சுட்டாங்களே. ஐயோ ஓதுறது. கமல் கட்டும் வடுமாங்க ஊறுகாயும் எனக்கு உயிர்னு பிரசிடென்ட் சொன்னதா பேப்பர்ல படித்தேன். நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துரு. மேம், we are moving. We should go. அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் பண்ணுறேன். ஓகே சார். குட் மார்னிங். பிரசிடென்ட் எந்த மனநிலையில் இருப்பார்னு தெரியாது. பேச வேண்டியதை சுருக்கமாக பேசுகிறேங்க. இது கமர்கட்டு பிரசிடென்ட்டுக்கு அத்தை கொடுத்துருக்காங்க. ஓ ப்ளீஸ். What is this? Mango pickle for the president. This? Kamarkat, sweet for the president. No, these are not allowed inside the hall. Give it to me. Raise your hands. Please. அந்த ஹாலில் தான் மீட்டிங். அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக். எஸ். Here. User from started. Copy it. Ma'am, I told you to switch off your mobile. Sorry, I forgot. You want me to hold it for you, ma'am? No, பரவாயில்ல. Yeah, copy. President will be here in a minute. Stand up, ma'am. Step forward. Ma'am, here. Yeah, copy. नमस्ते. Sir, let's get a doctor. We'll take care of it. Please attend to her. Medical emergency. Quick. Yes, immediate medical assistance required. சென்னை வானொலி நிலையம். செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வன். நேற்று குடியரசுத் தலைவரின் அழைப்பினை ஏற்று தாஜ் ஹோட்டலில் அவரை காணச் சென்ற திருமதி வசந்தி தமிழ்ச்செல்வன் சந்திப்பின் போது உயர் இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் தலை குனிற போல இருக்கு. சுமார். முக்காடு போட்டா மூஞ்சியத்தான் மறைக்கலாம். உன் செய்தியத்தான் டிவி ரேடியோ எல்லாத்திலும் தான் சொல்லிட்டாங்களே. மோனத்தை வாங்காத. அப்புறம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கைமாத்தா வாங்க முடியும்? ஏய், அடுத்த ஸ்டாப்பிங். கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும். கலெக்டர் ஆஃபீஸ் தான் தானே இருக்கு. நடந்து 1-2 நிமிஷம் ஆக போகுது. என் காலில் அடிபட்டிருக்குங்க, கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. சரி, உட்காருங்க.
போட்டு கீழே விழுந்தா தலையிலான அடிபடும், கால்ல எப்படி அடிபட்டுச்சு? இந்தாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஏய் கிரிஜா, ஏய் இங்க என்ன பண்ற? அங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண ரெடி ஆயிட்டாங்களா? இல்லன்னு சொல்ல மாட்டேன். கடவுளே, அவமானமா இருக்கு. சரி என்னாச்சு? அந்த கொடுமை ஏன் கேக்குற? என்னமோ கொலை பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ண மாதிரி நாள் என்ன கொண்டு போயிட்டாங்க. என் மாமியார் அடிக்கிற கூத்துக்கு அளவே கிடையாது. யாராவது பிரசிடென்ட்டுக்கு போய் கமர கட்டு கொடுப்பாங்களா? என்ன தீவிரவாதி மாதிரியோ கமர கட்டு பாம் மாதிரியோ செக் பண்ணாங்க. அப்புறம் 4 ராட்சசங்க வந்தாங்க. உட்காரு, எந்திரி, திரும்பாத, மூச்சு விடாத டார்ச்சர் பண்ணாங்க. பயங்கர சைலன்ஸ். திடீர்னு ஒருத்த வந்து இடி விழுந்த மாதிரி பிரசிடென்ட் வராருன்னு ரோட் ரோலர் மாதிரி என்ன முன்னால் போ பின்னால் வந்து உருட்டினாங்க. அலிபாபா கதவு திறக்குது. இருக்கிறது போதாதுன்னு இன்னும் 10-15 ராட்சசனுங்க வந்து என் முன்னால் நிக்கிறானுங்க. எனக்கு லேசா கண்ணை கட்டுச்சு. ஆனா பாவம், அந்த பிரசிடென்ட்டுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா நான் கடைசியா பார்க்கும்போது அந்த பிரசிடென்ட் மங்களா தான் தெரிஞ்சாரு. கண் முடிச்சு பாக்குறேன், ஹாஸ்பிட்டல். இப்படி பண்ணா யாரா இருந்தாலும் மயங்கி விழதான் செய்வாங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இதோ ஃபர்ஸ்ட் டைம்னு மித்திலா சொன்னா. சரி வா போலாம். ஏய் கிரிஜா, ஏய் எனக்கு வெக்கமா இருக்குடி. ஏய் வெக்கப்படுறதுக்குலாம் யாரும் சம்பளம் தர மாட்டாங்க. வெக்கப்பட்டுட்டு அப்படியே வேலையை பாரு. கிண்டல் பண்ற பாத்தியா? சரி நான் பாத்துக்கிறேன். ஆமா, உனக்கு Facebookல அக்கவுண்ட் இல்லல? இல்லையே. அப்போ உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வா. ஏய் கிரிஜா, கையெழுத்து போட்டு வா. அப்போ 174/18 அது எங்கே போச்சு? சிஸ்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பட்டா வேற சர்வே நம்பர் வருதுப்பா. இங்கே பாரு, இது 136 தானே? டிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து சர்க்குலர் வந்திருக்கு. இனிமே எல்லா ஆபீஸ்லயும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், எமர்ஜென்சி கிட் எல்லாம் வைக்கணுமா? எதுக்கு? இது பிரசிடென்ட்டே சொல்லிருக்காரு. யூடியூப்ல கூட வந்திருக்கு. வீக்கா இருக்கிறவங்க கூச்சப்படாம ஹெல்மெட் போட்டுக்கிறது நல்லதுன்னு. அவர் இந்தியாவின் முதல் குடிமகன், வயசுல பெரியவர். அவர் காலில் விழுந்த தப்பு இல்லையே. ஆனா அங்கேயே படுத்துக்கிறதா தப்பு. அப்போ பாரத பிரதமராக இருந்த மகான் வாஜ்பாய் நம்ம ஊர் சின்ன பிள்ளையம்மா காலில் விழுந்தார். ஏன்னு அதை யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்கில் அப்படியே ஷேர் பண்ணுங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு பாதி பேருக்கு மேலே சீட்டில் மயங்கி தானே கிடக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எதுக்கு? இனிமேல் நான் 108க்கு தான் ஃபோன் பண்ணுவேன். நிதி, என்னன்னு சொன்னா தானடி தெரியும். என்னாச்சு? என்னன்னு சொல்லாம அழுதுகிட்டே இருக்கா மாமா. ஏம்மா? சொல்லிட்டு தான் தானே நம்மளுக்கு புரியும். இப்படிதான் அந்த சீரியல்ல ஏதோ. சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் சீரியல் அது. மிதிலா, மாமா, மிதிலா, நான் சேஷ்மா கிட்ட கேக்குறேன். யார்ட்டையும் கேட்க வேண்டாம். நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அவ்வளவுதான். இந்த பாருமா, அம்மாட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அசிங்கமா இருக்கு. சரி அழாத, நான் வேணா பிரின்சிபால்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். Facebookல வசந்தி மைக்கோன்னு ஒரு பேஜ் இருக்கு. அது யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு 1 லட்சம் லைக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாரும் அயர்லாந்துக்கு பஸ்ல போறியா ட்ரெயின்ல போறியான்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் அவங்க அம்மானா பெருமையா இருக்கு. நீ தான் என்ன அசிங்கப்படுத்துற. மிதிலா, இப்போவே இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தால் நாளைக்கு ரியலாக ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவா இவ? எல்லார் வாழ்க்கையும் இனிமேல் இந்த ஃபேஸ்புக் தான் டிசைட் பண்ணும் போல் இருக்கு. ச்சே.
செல்லம். என்ன எல்லாரும் டின்னருக்கு வெளில போகிறோம், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா.